ஒருவருக்கும் முடியாது என்கிற நிலையில் இருக்கும்போது நீங்கள் அதிகமாய் தேட வேண்டியது யாரை தெரியுமா? யாரை மட்டும் தெரியுமா? ஆமென். நமக்காக வாசல்களை திறக்கிற, சிறையிருப்பை மாற்றுகிற, ஆமென், சீர்படுத்துகிற நாம் கர்த்தரை தேட வேண்டும். இதை முழுவதும் பாத்தீங்கன்னா கர்த்தர் எப்பொழுது தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்றால் ஒருவருக்கு முடியாது என்கிற நிலைமை வரும்போது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனை ஒருவராலும் கட்ட முடியாது. ஒருவராலும் கட்ட முடியாத போது யார் அங்க வரார் தெரியுமா? இயேசு வரார். நம்ம ஒருவருக்கு முடியாது என்கிற போதுதான் நம்முடைய நம்பிக்கை என்கிற இந்த காரியத்தை அடைத்து விடுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், யாருக்கு முடியாது, யாரால முடியாது. இந்த இடத்துல தேட முடியும் நினைக்கிறீங்க? தேட முடியாது. இந்த இடத்துல தேட முடியுமா? தேடவே முடியாது. யாருக்கு முடியாது என்கிற இடத்துல தான் நிறைய பேர் தேடலை விட்டு விடுகிறார்கள். முடியாத விஷயத்தை கையில் எடுக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆனா இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தில் சொல்லி அப்படியே செய்யறவங்க இதை சாட்சியா சொல்ல போறீங்க. ஒவ்வொரு பர்வதத்தை எழுத போறீங்க. எது எது உங்களுக்கு முன்னாடி பர்வதமா இருக்கிறது? சான்ஸே கிடையாது. இது வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்ற, நான் காணப்படுவேன்.